அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டெய்லரிங் கிளாஸ் நான் உங்களுக்கு போட போகிறேன். இன்றைக்கி முதல் நாள்ன்றதுனால இப்போ முதல்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு குழந்தைக்கு முக்கியமானது ஒரு ஜட்டி தான் தேவைப்படும். அந்த ஜட்டியை நம்ம எப்படி கட் பண்ணுறது, என்ன செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? இது எப்படின்னா, ஒரு வயசு குழந்தைக்கு 70 சென்டிமீட்டர். அது சராசரியை கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு வயசுடைய சராசரி உயரத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி செய்யணும், எப்படி அதை டிவைடேட் பண்ணணும், என்ன செய்யணுன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு நோட் எடுத்துக்கங்க. எதுக்குமே ஒரு நோட் இருந்தால் நம்ம அடுத்த டைம் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? தலைப்பு ஜட்டி போட்டுங்க. இது ஜட்டி போட்டு நம்ம என்ன செய்யறோன்னா, ஒரு வயது குழந்தையின் சராசரி உயரம் 70 சென்டிமீட்டர். சரிங்களா? 70 சென்டிமீட்டர். இதை அதனுடைய உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். உயரத்தை கண்டுபிடிக்கணும்னு நான் செய்ய போகிறோம். 2/8 உயரத்தின் அளவு 2/8. இப்போ சராசரி உயரம் கண்டுபிடிக்கணும்ல, குழந்தையின் உயரம். அப்போ அதனுடைய அளவு கண்டுபிடிக்கணும்னா உயரம் போட்டு 70 × 2/8. இந்த 2/8 ஃபார்முலா. 2/8ன்றது இந்த ஜட்டியுடைய ஃபார்முலா. 2/8 இங்கே போட்டுக்கங்க. நீங்கள் மேலே கூட போட்டுக்கங்க. 2/8ன்ட்டு போட்டுக்கோங்க. இதனுடைய ஃபார்முலா. இப்போ 2/8 அடித்தோம்னா 4 இதை அடித்தோம்னா 1. மீதி எத்தனை இருக்குது? 30 இருக்குது. மீதி இதில் ஒரு 3, இது 0, 30. 5 நாள் 20, 6 நாள் 28, 7 நாள் 28, 7.5 சென்டிமீட்டர். இதுதான் ஒரு வயது குழந்தையின் சராசரி முழு உயரம். ஓகே, சராசரி முழு உயரம் எவ்வளவு? குழந்தையின் சரி உயரம் இவ்வளோதான், 17 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ இடுப்பு சுற்றளவு நமக்கு தேவை. இடுப்பு சுற்றளவு எவ்வளவு? 56 சென்டிமீட்டர். இது அதனுடைய குழந்தையின் இடுப்பு சுற்றளவு முழு அளவு. இப்போ இதை நம்ம டிவைடேட் பண்ணோம். டிவைடேட் பண்ணோன்னா சராசரி உயரம் வேணும்ல, சராசரி இடுப்பு சுற்றளவு வேணும்ல. சராசரி இடுப்பு சுற்றளவு என்ன? 56 × 1/4. 1/4 போடும்போது இதில் எவ்வளோ வருது? 14 சென்டிமீட்டர். இதுதான் ஒரு வயது குழந்தையின் இடுப்பு சுற்றளவு. 14 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த 14 சென்டிமீட்டர், இந்த 17 உயரம் எவ்வளவு? உயரம் 17.5 சென்டிமீட்டர். இடுப்பு சுற்றளவு 14 சென்டிமீட்டர். இதுதான் அந்த குழந்தையின் சராசரி முழு உயரம். இப்படி தான் கண்டுபிடிக்கணுமே. இப்போ நமக்கு அளவு எடுக்க தெரியல, அளவு எப்படி எடுக்கிறது தெரியலனா, இந்த உடைய ஃபார்முலா. ஒரு வயசுக்கு 70 தான் வரும். அப்போ 2 வயசுக்குலாம் 5 இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவுக்கு 56 தான் வரும் ஒரு வயசுக்கு. அப்போ இடுப்பு சுற்றளவு 2 வயசுக்கு 2 சென்டிமீட்டராக அதிகமாகும். இந்த அதிகமாகத்தை நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இதனுடைய சூத்திரமே. இப்போ இதனுடைய ஃபார்முலா 2/8. ஜட்டியுடைய ஃபார்முலா 2/8. இப்போ நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம ட்ராயிங் பண்ண முடியாது. 17 சென்டிமீட்டரும் உயரம் 17 சென்டிமீட்டர்னால் இதில் பாதி ஒரு அளவு வந்துடும். அதே மாதிரி இதை 14 சென்டிமீட்டர் வச்சா ஒரு நோட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு இதுவாகிடும். இதை 1/4 அளவு உயரத்தை 4ல் ஒரு பகுதியாக எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ உயரம் 4ல் ஒரு பகுதியாக எடுத்துக்கிட்டோம்னா 17 × 1/4. 1/4 டிவைடேட் பண்ணால் எவ்வளோ வருது? 4 நாள் 16. இதில் ஒரு 1 இருக்குது. 1.25. அப்போ 4.5 சென்டிமீட்டர். இதனுடைய உயரம் 4.5 சென்டிமீட்டர். ஓகே, 4.25 சென்டிமீட்டர் வரும். இது 5 கூட வச்சுக்கலாம். 5 சென்டிமீட்டராக வச்சுக்கலாம். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு எவ்வளவு? 14 × 1/4. 4ல் ஒரு பகுதின்னா 1/4.
அப்போது 4 நாள் 3 நாள் 12 3.5 வரும். ஓகே, இதுதான் வந்து இடுப்பு சுற்றளவு. இந்த அளவு வச்சு தான் நம்ம இப்போ நோட்டில் வரைய போகிறோம். பாருங்கள் எப்படி வரையுதுன்ட்டு. 5 சென்டிமீட்டர் உயரம், ஒரு லாங் ஸ்கேல் எடுத்து 5 சென்டிமீட்டர் 1 2 3 4 5 சென்டிமீட்டர் உயரம். அகலம் வந்து 3 சென்டிமீட்டர் 1 2 3 அரை 3 சென்டிமீட்டர். ஓகே, இதுதான் வந்து அந்த குழந்தையின் அளவு. இது பென்சிலில் உங்களுக்கு சரியாக தெரியலனா நான் இப்போ வந்து பெனில் போடுறேன். பாருங்கள், ஸ்கெட்ச் பெனில் போடுறேன். உயரம் 5 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர். ஓகே, 5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா 4 கட்டமாக 3 கட்டமாக பிரிக்கணும். நமக்கு ஈஸியாக கட் பண்ண தெரியணும், ஈஸியாக எடுக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி 3ஆக நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த பாக்ஸ் எல்லாமே ஒரே அளவோடு இருக்கணும். அப்போ தான் வந்து டிவைடேட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், நம்ம கட் பண்ணும்போதும் கரெக்டாக இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து 1 2 3 இந்த சைடில் இருக்கு பார்த்தீங்களா, இது நடுப்புள்ளிக்கு வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு கோடு, நடுப்புள்ளி இருக்குல்ல, இங்கே ஒரு கோடு. அதே மாதிரி இந்த சைடில் இருக்க நடுப்புள்ளி இங்கே ஒரு கோடு, அதே மாதிரி இதில் ஒரு கோடு நடுப்புள்ளி. ஃபஸ்ட்டு 1 2 3ல் ஒரு கோடு, இதில் பாதியில் ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, 1 2ல் ஒரு கோடு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணுற பகுதியை வந்து நான் வந்து ரெட் பெனில் போடுறேன். பாருங்கள், கட் பண்ணுற பகுதியை வரைக்கும் நான் ரெட் பெனில் போடுறேன். இப்போ இந்த வளைவுக்கு சரிங்களா, இதுதான் வளைவு. இதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஒன் 2 3 4 5 5 சென்டிமீட்டர். ஓகே, உயரம் வந்து 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். இது 3 சென்டிமீட்டர். இப்போ இதை வந்து நம்ம 3ஆக டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணணும் நான் நோட்டில் வரையும் போது பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி தான் இதை டிவைட் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து துணியை மடிக்கிற மாதிரி மடிக்கிற பகுதி தான் இந்த சைட் போடணும். ஏன்னா கட் பண்ணுற பகுதி வந்து இந்த சைட் போட முடியாது. நம்ம நோட்டில் பார்த்த மாதிரியே நம்ம இது பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா, இப்போ நான் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி போடுறேன். இதை வந்து பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணுன்றதும் சொல்கிறேன் நான். இப்போ நம்மளுக்கு திரும்ப வளைவாக வரணும், நமக்கு இன்னும் கொஞ்சம் வளைவுனஸ் வரணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள், அழகான ஜட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நமக்கு அளவுக்கு தெரியறதுக்காக இங்கே ஒட்டிடணும். ஓகே, இதை வந்து பெரிய சைஸில் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன். பாருங்கள், ஒரு நியூஸ் பேப்பர் எப்போவுமே வந்து துணியில் நம்ம கட் பண்ணி பழகக்கூடாது.
வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம கட் பண்ண பழகிட்டோம்னா அடுத்தது துணியில் வச்சு கட் பண்ணலாம். ஓகே, இந்த வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நியூஸ் பேப்பர் வந்து ஒரு ஷீட்டை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதியாக கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் எப்போவுமே துணிங்க வந்து மடிப்பு பகுதி சைடில் தான் நம்ம கட் பண்ணணுமே. ஓகே, மடிப்பு சைடு தான் வந்து நம்ம வச்சு வரையணுமே. இப்போது 17.5 சென்டிமீட்டர் சொன்னேன் நான், உங்களுக்கே தெரியும் 17.5 சென்டிமீட்டர் நான் சொன்னேன். 1 2 3 4 5 6 7 8 17.5 சென்டிமீட்டர். அகலம் வந்து 14 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கேன். 10 11 12 13 13 14 இதுதான். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம 3ஆக டிவைடட் பண்ணோம். டபுள் கோடு போடுறேன் பாருங்க, இந்த கோடு இல்லை. அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி இதில் பாதி, இதில் பாதி, இதில் பாதி. ஓகே, சாரி இங்கே குறிக்கக்கூடாது, இங்கே இதில் பாதி தான் குறிக்கணும். டபுள் சைட் போடுறேன் பாருங்கள், இந்த வளைவு. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வளைவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வளைவு அழகாக வரணுன்றதுக்காக ஒரு 4 இன்ச்சு வச்சுட்டு இது பண்ண வேண்டியதான். இப்போ எப்படின்னா வந்துடுச்சிங்களா ஜட்டி. இதுதான் வந்து ஒரு வயது குழந்தையின் சராசரி முழு அளவுடைய ஜட்டி. பார்த்துக்குங்க, இங்கே வந்து நம்ம கிராஸ் பீஸ் குத்து தைக்கணும். இது ஜாயின் பண்ணோம், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம். மேலே பட்டிக்கு நம்ம கிராஸ் பீஸ் குத்து பட்டி போட்டு எலாஸ்டிக் போட வேண்டியதான். பார்த்தீங்களா, அழகான ஜட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் கட் பண்ணி தைச்சி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.